எங்கேயோ அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸ்லேருந்து ஸ்ரீஸ் ப்ராடக்ட்லேருந்து என்ன தயாரிச்சிருக்கோம்னா ஸ்ரீஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், ஸ்ரீஸ் ஆவாரம்பூ தொக்கு, ஸ்ரீஸ் முருங்கைக்கீரை இட்லி பொடி. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையிலும் முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மை இருக்குது. அதனால் எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி லெமன் புழிஞ்சு அதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது ஆவாரம்பூ தொக்கு. ஆவாரம்பூ தொக்கு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவாரம்பூ பூத்திருக்கிறது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஆவாரம்பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணும், பிபி கண்ட்ரோல் ஆகும், நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஒரு ரிஃப்ரெஷ் டீயாகவும் இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். டீ பவுடர் நாளைக்கு போடுறோம். இது ஆவாரம்பூ தொக்கு நம்ம தோசை கூட, இட்லி கூட, சாப்பாட்டு கூட, எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது முருங்கைக்கீரை இட்லி பொடி. இட்லி பொடியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை மேலே தூவி சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் இது கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. வேணுங்கிறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.